ஃபஸ்ட்டு கத்திரிக்கோள் மாற்ற பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு வந்தது இது இப்போ வந்தது பார்த்தீங்களா? ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு உடஞ்சிச்சு. இது போல் டேப்பு மாற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து அளவு பெல்ஸ் எடுத்து வச்சுட்டு இது துணி வந்து இது 1 மீட்டர் இருக்குது கரெக்டாக 1 மீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 90 பாயிண்ட் தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு புரியலாம் 90 பாயிண்ட் தான் இருக்குது. சரி போது இது சரியாக இருக்கும். இது ப்ளவுஸ் வந்து இது சின்ன சைஸ் தான் பண்ணுறோம், அதனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சு வந்து ஒரு 1.5 இன்ச்சு விடலாம். 2 இன்ச்சு விட்டுனா புதுசாக பின்னர்ஸ் எல்லாம் 2 இன்ச்சு விட்டுலாம். இப்போ வந்து வந்து 21 இருக்குது, 21 இருக்குது பாருங்க. 21 ஸ்டிச்சிங்க்கு 22 இருக்கணும். 22 மாடி 11 வருது. 11 கரெக்டாக வச்சுட்டு வந்து கழுத்துக்கு வந்து 2 இன்ச்சு கழுத்துக்கு வந்து 2 இன்ச்சு போடணும். இது கழுத்து எனக்கு வந்து 8 இருக்குது. இது 4 தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு 5 சேர்த்து எடுத்துக்கணும். 4 இருக்குது. ஷோல்டர் வந்து எத்தனை இருக்குதுன்னா அளவு ப்ளவுஸ் வந்து 2.5 இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? 2.5னா ஒரு இன்ச்சு சேர்த்து விடணும். 3.5 எடுத்துக்கலாம். 3 அதாவது வந்து இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு இந்த ஆரஞ்சு பாருங்கள், இந்த ஆரஞ்சு இங்கிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு சேர்த்து விட்டோம்னா இப்போ வந்து 3 அடிச்சு ஒரு 3 அடிச்சோம்னா கரெக்டாக சரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆம்கோல் அளவு வந்து 4 இருக்குது. வச்சுட்டு இப்படி தான் அளந்துக்கணும். ஒருத்தருக்கு இந்த ஆம்கோல் அளவு வந்து தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இப்படி தான் பார்த்துக்கோங்க. இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து 4 இன்ச்சு வருது இந்த ஆம்கோல் வரைக்கும். இப்போ இதே மாதிரி வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் வந்து 1 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சு அப்படின்னா சரி இருக்கும். வச்சுட்டு தாராளமாக இருக்கிறாங்க. ஆமாங்க, சாப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மடிச்சடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா உங்கள் கலையில் கரெக்டாக தெரியும். பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் பீஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். அதனால தெரியும். இது வந்து நெக் சைடு, இது வந்து இந்த ஸ்லீவ் சைடு, ஸ்லீவ் வரைக்கும் சரி இதுக்கு மடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து கிராஸ் அதிகமாக வேணால் கொஞ்சம் நல்லா, அதாவது உடம்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப கிராஸ் வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து போதும் லைட்டாக கிராஸ் பண்ணால் போதும். கிராஸே தேவையில்லை, நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரே கலர் மாதிரி இருக்கிறவங்க நல்லா தெரியும். அது சரி மார்க் பண்ணிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த பி சைடு வேணாம், இந்த பி சைடு இப்படி வேணாம், மூக்கு வச்சுக்கிற சைடு எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி தான் அவ்வளோ பார்க்கணும். ஷோல்டர் இந்த ஜாயிண்ட்டுக்கு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மேலே இந்த மேலே வச்சுட்டு இப்படி இருக்கணும். இது வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாக இறக்கி வச்சுக்கிறாங்க. 9 இன்ச் இருக்குது. அதனால் வந்து இது வந்து இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கு ரெண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் இந்த சைடுனா ஆம்கோல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இங்கே ஒரு மாட்டோம்
இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த பட்டன் பீஸ் இன்னும் முட்டுதுன்னா பட்டன் பீஸில் வந்து இது வந்து ஒரு இப்போ இந்த அளவோட ஒரு 1 நிமிஷம் நம்ம எப்பவுமே எல்லா ப்ளவுஸுமே சேர்த்து வைக்கணும். இப்போ இல்லைன்னா தான் இதில் 3 இருக்குது அப்படின்னா 4 வச்சா தான் சரியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், புதுசாக தைக்கணும்னா 5 வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் 4 வச்சாவே நான் சரியாக இருக்கும். வந்து மீதி வந்து கைக்கு வந்து இந்த ஹைட் சரியாக இருக்கும்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருது. பேக் பீஸ் கட் பண்ணி வச்சு இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுவோம். சோப் அது பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? வீட்டில் செஞ்ச சோப். கோயில் போனீங்களா? நாளைக்கு போயிட்டு வந்தீங்களா? நமக்குதான் இது 50 ரூபா. நாங்களே இது ஸ்பெஷலாக வீட்டில் செய்யறது, கெமிக்கல்லாம் இல்லாமல் நாங்கள் சுத்தமாக செய்யறது. டிவியா?